ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா டே 1 முடிஞ்சு நைட்டு வால்பாறையில் இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ வே டு அத்திரப்பள்ளி. வாகர், நீங்கள் ஏதாவது பேசுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு சதீஷ் vlogs. இப்போ நம்ம எங்கே கிளம்புனா அத்திரப்பள்ளி கிளம்பியாச்சு. காலையில் போய் டீ குடித்தோம், அது நம்ம vlogல வரும். இந்த இடத்துல நம்ம யாரை மிஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ளை கவிஷ் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பிளேஸ்லேயே ஜம்முன்னு ஒரு ஸ்டோரியை போட்டு டேக் பண்ணி போட்டிருப்பான். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இவனுங்க ஒன்றுத்துக்கும் சரிப்பட்டு வர மாட்டானுங்க. ஒரு எங்கே போனாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டோரி போடணும்லாம் இருக்க மாட்டானுங்க. நம்ம மாப்பிள்ளை தான் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பான். வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது. மாப்பிள்ளை கவிஷை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா உன்னை. விஷயம் மாப்பிள்ளை. நம்ம டே 2 ஆஃப் வால்பாறை எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலான்ட்டு டீ கடைக்கு வந்திருக்கோம். ஹே லோகேஷ், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லு. சதீஷ் ப்ரோ, நாங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நீங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை டு அத்திரப்பள்ளி ட்ரிப் கிளம்பலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சரி, அடுத்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் கைஸ், டே 1 ஸ்டே முடிஞ்சு வே டு அத்திரப்பள்ளி. அத்திரப்பள்ளி போகிற ரோடு செம்மையாக இருக்குது கைஸ். மறக்காமல் அத்திரப்பள்ளி ரோட்லாம் வந்து நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கும் அதே தான். காலையில் குளிச்சுட்டு கிளம்ப ரொம்ப லேட் பண்ணிட்டானுங்க. இருந்தாலுமே வெயிலாம் இல்லை, சீக்கிரம் இருக்குது கிளைமேட்டு. பார்த்தீங்கன்னா வர வழியில் விசாரிச்சது அத்திரப்பள்ளி ரோடு 12 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு கேள்வி. டேஞ்சரான ரூட்டே பார்த்து சேஃப் ரைட் பண்ணுங்க. நீங்களும் வர சொன்னாங்க. யானைகள் நடமாட்டம்லாம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போகிற வழியில் சோலையார் டேம் மட்டும் பார்த்துட்டு நேராக அத்திரப்பள்ளிக்கு போயிட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம். ஹாய் காய்ஸ், சோலையார் டேம் வந்தாச்சு. ஹாய் காய்ஸ், வந்தாச்சு சோலையார் டேமுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கானுங்க. டேம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் தண்ணி இல்லை ஒன்றும். சரி, வந்தது தான் வந்துட்டோம். அத்திரப்பள்ளி ரோட்டில் இந்த டேம் இருக்குன்னு நாங்கள் அப்படியே இதை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஓ, குட்டை தண்ணியாட்டா நிற்கிது காய். அந்தளவுக்கு தண்ணி இல்லை. ஆனால் வெயில் காலையில் நல்லா சுளிர்னு அடிக்குது. வெயிலே இன்னைக்கு வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் வெயில் மாதிரி இல்லை இது. ஓகே, பரவாயில்ல, ஒருத்து தான் காய்ஸ் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரானுங்க. வந்ததும் அவனுங்களையும் நம்ம vlogல ஆட் பண்ணிக்கலாம். அவனுங்க வருவானுங்களான்னு தெரில. ஆனால் நம்ம நண்பன் உக்காந்துட்டான் வண்டி ஓட்டிட்டு வந்த டயர்டில். அத்திரப்பள்ளி போயிட்டு இருக்கோம். தனியாக போயிட்டு இருக்கு, நிலமா ஆகுது. வாய்ஸ்லாம் ரெடி போயிட்டாங்க. ஒரே ஒரு பயமா இருக்கு, என்னன்னு தெரியல. என்ன பூச்சிங்க என்ன கத்துதானே தெரிய மாட்டேங்குது. புலி சிங்கம்லாம் வருன்றாங்க. பயமா இருக்கு. அதான் யானையை பார்த்தோம், அங்க போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ட்ரில்லிங்காக தான் இருக்கு இந்த ரோடு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. நான் வேற இவனுக்கு நம்பி வந்தேன், ஏதோ ட்ரிப்பு கூப்பிட்டானுன்னு. புரியல காய், உயிர் எங்கள் கையில் இருக்குமான்னு தெரியல. பார்த்துக்குங்க. பிடிச்சிட்டேன், விட்டுட்டு போயிட்டானுங்க. அதனால் என்ன பண்ணுறது, ஒரு வழியாக கனெக்ட் பண்ணியாச்சு. வரானுங்க பாய்ஸ் முன்னாடி, பார்த்துக்குங்க. நான் பண்ணுறது வண்டி தான் ஓட்டு வந்தா ஸ்பீடாக வழியா பிடிச்சாச்சு. வாய்ஸை பிடிச்சாச்சு, விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படியே கஷ்டப்பட்டு பிடிச்சாச்சு. அவங்க ஸ்பீடாக அப்போ தான் கேட்டா உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணி போய் சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நாட்டுறாங்க. உங்களுக்குலாம் தெரிஞ்சது பயம். ஆனால் எவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு பொறுமை செம்ம பயம் பாயிடுச்சு. ஆனால் பொறுமடா அவன் ஒருத்தன் எவனா வரான். அடுத்து பண்ணி பையன் வரான். ஒரு வழியா வாய்ஸை பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டேன். என்ன ஆகுது கதை? 12 மணிக்கு க்ளோஸ் போய் சொல்லியிருக்காங்க. 12 மணிக்குன்னு சொன்னதால அடிச்சு பிடிச்சி ஓட்டி வந்து காரெல்லாம் சொருவ போறனால பாருங்க, ஒரு கார் வருது. எல்லாத்தையும் சொருவ வேண்டியதான், என்ன பண்றது? சன்னதுல 100 போயிட்டு நேரத்துக்கு 108 பின்னாடி வர நிலைமை ஆயிருக்கும். காடு மயமா இருக்கு காய்ஸ். பாருங்க, காடு தான் காய்ஸ். சூரியன் வர மாட்டேங்குது காய்ஸ். வெரி கணம். சரி
சரி guys, அப்புறம் meet பண்றேன். ஹாய் காய்ஸ், வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த 2 வனவிலங்குகளை பார்த்துருக்கோம். சூப்பராக இருக்குது காய்ஸ். ஜாலியாக அதோட லைஃப் என்ஜாய் பண்ணிட்டுருக்கு. கப்புள்ஸ் போல், கப்புள்ஸா இல்லை அப்பா அம்மாவான்னு தெரில காய்ஸ். ஹாய் காய்ஸ், 2 பேர் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு நினச்சிக்கலாம். வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னு பொறுமையாக வந்துட்டு இருந்தானுங்க. நாங்களும் அதனால தான் ஸ்லோ பண்ணி ஓட்டிட்டு இருந்தோம். நான் ஸ்லோ பண்ணி ஓட்டிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவனுங்க எங்களை முந்திட்டு வந்துட்டானுங்க. கரெக்டாக டைமிங் வந்துட்டானுங்க காய்ஸ். ஒரு கிலோக்குள்ளே போகணும்னு சொன்னதால அதை புரிஞ்சுக்கிட்டு வேகனாக ஓட்டிட்டு வந்துட்டானுங்க. அவனுக்கு யாருன்னு இதோ காமிக்கிறோம், ஸ்லோ பண்ணுறேன். இவனுங்க தான் அது காட்டம் வரலையா? இவனுங்க தான். ஒரு வழியா அவனுங்க பிடிச்சாச்சு. வீட்டு போயிட்டு தெரியல, பிடிக்க மாட்டோம்னு நினைச்சோம். நாங்க அப்படியே பொள்ளாச்சி வழி போட்டுருந்துச்சு, அப்படியே போயிடலாம், அவங்களை பிடிக்க முடியாது ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டான் மச்சி. சரி ஒரு டைம் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தது, அப்படியே பிடிச்சாச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நம்ம ட்ரிப்பில் அவனுங்களும் வந்து சேர்ந்துட்டானுங்க ஒரு வழியாக. நாங்களாம் நினச்சிட்டே இருந்தோம் அவனுங்க அவ்வளோதான் போல, அவனுக்கு கதை முடிஞ்சிச்சுன்னு. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டானுங்க காய்ஸ். போயிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட போகிறோம் ஒரு 2 மணி நேரமாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து டைம் போகிறதே தெரியல. இந்த மாதிரி த்ரில்லாக இருக்கிறதுல வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு மாதிரி நல்ல வைப்பாக தான் காய்ஸ் இருக்கு. வர வழியில் அவங்களுக்கு ஒன்று சொல்ல மாட்டேன், யானை சாணி வர பார்த்தோம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக யானை சாணி நல்லா அப்போ தான் போட்டிருக்கும் போல். கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தா மேபி யானையை பார்த்துருக்கலாம், உங்களுக்கும் காமிச்சிருப்போம். மேபி போகிற வழியில் இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா காட்டுறோம். கழுகு ஒன்று பார்த்தோம், கழுகு பார்த்தோம். அப்புறம் அந்த பிளாக் மங்கி பார்த்தோம், கருங்குரங்கு. அதுவும் கருங்குரங்கு வந்து தனியாக கூப்பிட்டு இல்லை கைஸ், கப்புள்ஸாக வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தது. உண்மையுமே ஜாலியாக இருக்கு கைஸ். இந்த ட்ரிப் வந்தது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஒர்த்து வருமா, நம்ம பார்த்த வேலையெல்லாம் ஒர்த்து. வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லிடுவோம் கடைசியில் ஒரு வீடியோ இருக்கும். எல்லா வீடியோவில் ஒரே டைலாக் வருதுன்னு நினைக்காதீங்க. இங்கே மற்றவங்களாம் வாடா பேசுங்களான்றோம், எவனும் வரமாட்டேன்றானுங்க. எல்லாரோட மிஷனும் ஒரே ஒன்று தான். இப்போதைக்கு 12 மணிக்குள்ளே அந்த செக் போஸ்ட்டை வந்து தாண்டி போனோம். இப்போ ஃபீல் பண்ண மாட்டானுங்க அவனுங்க, அப்புறமா ஃபீல் பண்ணுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் விளாகில் அப்போவே போய் வீடியோ பேசியிருக்கலாம். 5 வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணுவானுங்க கைஸ். நீங்கள் அதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான். இதில் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். நிறையா நாங்கள் கருத்தை சொல்லுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் போவோம் இன்னும் நிறையா வரும். பார்ப்போம். சரி கைஸ், அத்திரப்பள்ளி போயிட்டு அடுத்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த ரீல் எடுத்து இறக்குவோம். அடுத்த மிஷனே நம்ம பார்த்தீங்கன்னா நிர்மல்ராஜ் பாம்புடா, கைஸ். அடுத்த ஸ்பாட் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணியோட சவுண்டே பாருங்க. அக்கா இவங்கடா இந்த வண்டிடா. டேய் என்னடா உண்மையாலுமே வேற மாதிரி இருக்கு காய்ஸ் இந்த ட்ரிப்பு. சும்மா போயிட்டு எல்லாரும் ஃபால்ஸை பார்க்கலான்றானுங்க. உங்களோட கருத்து ஏதாச்சும் சொல்லுங்க. வந்துட்டு இருந்தோம், இப்போ ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கோம். ஆமாம் காய்ஸ், நானும் இவனுங்க வரமாட்டானுங்க, அவ்வளோதான் இவனுங்க போயிட்டானுங்க போல. அப்படியே ஊருக்கு கிளம்பி நினச்சோம். ஃபர்ஸ்ட் யாரு போறான்றது முக்கியம் இல்லை கைஸ், லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது. டேய் அந்த வாட்டி ஃபால்ஸ் பார்த்துப்போம். இந்த மாதிரி ஒரு டைலாக் போட்டுருங்க, எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. அப்போ வெல்கம் டு சதீஷ் vlogs. அத்திரப்பள்ளி போகிற ரோட்டில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம். வணக்கம் மக்களே, அப்படியே ஒரு வழியாக ஃபால்ஸ் வந்திருக்கோம். அது ஃபால்ஸா என்னன்னு தெரியல, அப்படியே வந்தாச்சு. பாருங்க, யானையை பார்த்துருக்கோம், பார்த்துருக்கோம். உயிரே போயிடுச்சு. லோகேஷ் கருத்து வந்து எக்ஸ்யூ வருது. நம்ம கார் வருது, கொஞ்ச நேரம் எல்லாம் போனீங்கன்னா கீழே போட்டு பிரீமியர் மினிஸ்ட்ல இருந்து உள்ள விட்டுறாங்க. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணி கேரளாக்குள்ள வந்துட்டோம். கேரளாக்குள்ள எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் 60 கிலோமீட்டர் அத்திரப்பள்ளி. கண்டிப்பா எல்லாரும் அத்திரப்பள்ளி போயிட்டு அந்த ஃபால்ஸ் ரீல்ஸ் எடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். ஜாலியா இருக்காங்க. சூனின் அத்திரப்பள்ளி பாருங்க.
போயிட்டே இருக்கோம். ஆஹா, கேரளா வாசம் அடிக்குது காய்ஸ். கேரளா எங்க போனாலும் ஒரு டைலாக் சொல்லிடுறோம் கைஸ். அவ்வளவுதான் காய்ஸ். போயிட்டு ஒரு டைலாக் போயிட்டே இருக்கும். பசங்களா பின்னாடி வரானுங்க, முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கான். குரூப்பா ஒரு வீடியோ ஒருத்தனாச்சும் வாங்கடாங்கிற எவனும் வரவே மாட்டேங்கிறானுங்க. இந்த அளவுக்கு 12 o'clock ரீச் ஆகணும், அதுதான் எங்க டார்கெட். இப்ப ஆனாலும் நாங்க வந்து ரஷ் பண்ணிலாம் ஒன்றும் போல, ஏன்னா சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் போனாலும் ரொம்ப வேகனால போறீங்க. ஒரு பைக் கடைஞ்சி மாதிரி ஒரு தேவையான போக